தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் அர்ஜுன் சம்பத் அண்ணே. ஆதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறது. ஒரு கேப் இடையில நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்து மக்கள் கட்சியினுடைய பயணம், உங்களுடைய அரசியல் பயணம், ஆன்மீக பயணம் எப்படி போயிட்டு இருக்கிறது? அரசியல் பயணம் வெற்றி கொடி கட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. சரி. ஆன்மீக பயணம் என்பது என்றும் எங்கள் வாழ்நாளில் இடையறாது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணி. அதுவும் எப்பவுமே தமிழகம் என்பது ஒரு ஆன்மீக பூமி. இங்க ஆன்மீக சூழல் தான் எப்பவுமே. எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு இப்பொழுது முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறார்கள். ஏற்கனவே ஆளுங்கட்சி முருக பக்தர் மாநாடு நடத்தியது. அதற்கு முன்பாகவே இந்து மக்கள் கட்சி முருக பக்தர் மாநாடு நடத்தியது. எங்களுடைய கௌமார மடம், போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய கஜபூஜை சித்தர் சுந்தர சுவாமிகள் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே முருக பக்தர்கள் மாநாடு ஏராளமாக நடைபெற்றிருக்கிறது சிரவை ஆதீனத்தின் தலைமையிலே. இப்பொழுது இந்து சமய அமைப்புகள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவார அமைப்புகள் பெரிய அளவிலே ஏறத்தாழ 5 லட்சம் பேருக்கு மேலே கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் மாநாடு, மலை முழுவதும் முருகனுக்கே சொந்தம், திருப்பரங்குன்றம் முருகனின் மலை என்கிற அடிப்படையிலே ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தேறப் போகிறது. ஆன்மீகத்திலே என்றைக்குமே தமிழகம் நம்பர் 1. இல்ல, அது யாரும் மறுக்கல. யாராவது போயிட்டு எல்லாரும் வணங்குவாங்க, எல்லாரும் சாமி கும்பிடுறவங்க தான். எல்லாரும் வழியில போயிட்டு ஐயா சாமி எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் யாருக்கு ஓட்டு போடணுமோ அதை சரியா பண்றக்கூடிய மக்கள் தான் நம்ம மக்கள். சரிங்களா? அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. சரி. எங்களுடைய கண்ணோட்டம் ஆன்மீக அரசியலாக இருக்க வேண்டும் என்பது. முருகர் மாநாடு அரசாங்கமே எடுத்தது, அது உங்களுக்கு தெரியும். அமைச்சர் சேகர் பாபு அவர்களோட பக்கத்துல நீங்களும் போய் உட்கார்ந்தீங்க, கலந்துக்கிட்டேன். உங்களை அளவலாவி ரொம்ப உங்களை அரவணைச்ச ஒரு மகிழ்ச்சி தானே. பக்தர்கள் அவரும் நல்ல கடவுள் பக்தர் தான், நானும் பக்தர். அந்த இடத்துல அந்த மாநாடு நடந்துகின்ற பொழுது எங்களுடைய ஆதீனத்தினுடைய அழைப்பின் பேரில் நான் அங்கே சென்று கலந்து கொண்டேன். ரொம்ப சிறப்பாகத்தான் நடந்தது. ஆனா இந்த முருக பக்தர் மாநாடு மீது விமர்சனம் வைக்கிறார் திரு சேகர் பாபு அவர்கள். அவர் விமர்சனம் வைக்கலாம், அவருடைய அரசியல் நிலைப்பாடு அது. இல்ல, இதுல நீங்க அரசியல், இதுல இது ஏதோ ஒரு ஸ்டண்ட், அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம்னு பாக்குறாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் மட்டும் அல்ல, திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியும் கூட அவர் திமுகவினுடைய கண்ணோட்டத்திலே எங்களை விமர்சனம் செய்கிறார். அந்த விமர்சனத்தை நாங்க ஆரோக்கியமா எடுத்துருக்கோம். சந்தேகம் வருது. அவர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, இது சங்கிகளின் மாநாடுங்கிறாரு. உண்மைதான், முருகப்பெருமானே ஒரு சங்கி தான். சிவபெருமான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தினாரு. சிவபெருமானுக்கு பிறகு 2ஆம் தமிழ் சங்கத்துக்கு முருகவேல் தான் தலைமை பொறுப்பிலே இருந்து போற போக்குல முருகர சங்கின்றீங்க பாத்தீங்களா வேகமா. சிவபெருமான் சங்கி, முருகன் சங்கி, எங்களுடைய தமிழர்களின் முப்பாட்டங்க. தமிழரே சங்கத்தமிழன் தானுங்க. தமிழன் யாரு? சங்கிதான் தமிழன். சங்கிங்கிற வார்த்தை, சங்கம்ங்கிற வார்த்தை தமிழுக்குரியதுங்க. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், புரியுதுங்களா? நாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்திருக்கிறோம். சங்கம் வச்சவர் எங்க சிவபெருமான், புரியுதுங்களா? சிவபெருமானே பெரிய சங்கி. அவருடைய மகன் போர்க்களத்திலே சங்கி. முருகப்பெருமானா அவர் தளபதி, சேனாதிபதி முருகப்பெருமான், செவ்வாய்க்கு. ஆனா தமிழ்நாட்டுல சங்கி, இந்துத்துவா, அதே போல சங்க பரிவார் கும்பல், RSS, பிஜேபி இதெல்லாம் கொஞ்சம் தீண்டத்தகாத ஒரு நிலையில மக்கள் கொஞ்சம் அந்நியப்பட்டு தான் இருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி உங்க ஊடகங்கள்ல அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க. அது மாதிரி கிடையாதுங்க. இந்தியாவிலேயே இந்துக்களுக்காக எந்த கட்சியும் சாராமல் இந்துக்களாக இந்துத்துவத்தை முன்னிறுத்தி போட்டியிட்டு முதலாக ஜெயிச்சவர் வை பாலச்சந்தர். எப்பங்க? எம்ஜிஆர் காலத்திலேயே. அதனால இங்க நீங்க இந்துக்களுக்கு இது தீண்டத்தகாதவங்களா நினைக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து ரொம்ப காலம் வந்தாச்சுங்க, புரியுதுங்களா? அதனால அவங்க திராவிடன் மூவ்மெண்ட்ஸ் அப்படி ஒரு இதை செட் பண்றாங்க. கம்யூனிஸ்டுகளும் திராவிட இயக்கங்களும். அது எப்பவுமே RSSனா ஏதோ தமிழ்நாட்டுக்கு அந்நியமான இயக்கம், RSSனா வடநாட்டு இயக்கம், அதே மாதிரி சங்கின்னா ஏதோ வடநாடு, அப்படி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுபடாது. இல்ல, சங்கின்னு சொல்றத பெருமை கொள்ளக்கூடிய ஆட்களா இங்க இல்லையே. யார் இந்துக்கள் அவ்வளவு பெருமை கொள்கிறார்களா? சங்கின்னு சொல்லு அப்படின்னு பெருமைப்படுறாங்களா என்ன? ஏனங்க, சங்கத்தமிழன்னு சொல்லுவதுல தானங்க பெருமை.
இல்ல நீங்க சங்க தமிழன் வேற. நீங்க தமிழர் அடையாளத்தை ரொம்ப கொண்டு வரீங்க இந்துன்ற ஒரு அடையாளத்துக்குள்ளார. எல்லாம் இல்ல, ரெண்டும் நான் ஒண்ணுதானே. அர்ஜுன் சம்பத்துக்கிட்டே கேட்கறேன். இந்து தானுங்க தமிழனா இருக்க முடியும். யாரு தமிழனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல குரல் கொடுக்குறீங்களா? பின்ன இந்துவும் தமிழனும் ஒண்ணுதானே. ஆமா, தமிழனுக்கு ஒண்ணுன்னா முதல்ல குரல் கொடுக்கணுமா? குரல். கமலஹாசனுக்கு ஏன் குரல் கொடுக்கல? ஓஹோ, நக்கல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, கிண்டல் பண்ணிருக்கீங்க. யார் நக்கல்? நீங்க பண்ணது நான் எடுத்து காட்டு. அவர் பண்ண விட நக்கலா? இருங்க, என்ன சொல்லிட்டாரு அவர்? என்ன சொல்லிட்டாரு? அவர் என்ன சொல்லிட்டாரு? உலகின் மூத்த மொழின்னு மோடி சொன்னாரா இல்லையா? மோடி சொன்னதை வழிமொழிஞ்சிருக்கு. ஆமா, அப்ப நீங்க கமலஹாசன் பக்கம் நிக்கணுமா இல்லையா? கமலஹாசனுக்கு தான் நிக்கிறோம். இல்ல சார், எங்க நின்னீங்க? யார் நீங்க என்ன சொன்னா? கிண்டல் யார் பண்ணீங்க? நான் நிக்கிறேன்னு எடுத்து காட்டா? இருங்க, நீங்க ஐஎம்கே இன்ஃபோன்ற பேஜ் உங்க பேஜ் தானே? இருக்குது, எங்க பேஜ் தான். உங்க கட்சி பேஜ் தானே? ஆமாங்க. அதுல என்ன கிண்டல் பண்ணிருக்கீங்க என்ன கமலஹாசன்? கிண்டல் சொல்லுங்க, என்ன கிண்டல்? அங்க மன்னிப்பு கேட்கலன்னா படம் ஓடாது, இங்க மன்னிப்பு கேட்டா இவன் தமிழன் படம் பார்க்க மாட்டான். கமலஹாசனுக்கு கதை இல்லைன்னா படமே ஓடாது. இது மாதிரியான இக்கட்டான இது சூழ்நிலை என்ன நக்கல் கமலஹாசன் நிறைய ஐயா? வந்திருக்குங்க. இது மாதிரி சார், இக்கட்டான ஒரு சூழ்நிலை தமிழனுக்கு கமலஹாசன் பிரச்சனைனா உடனே நான் நிப்பேன்றீங்க. கமலஹாசன் தன்னை தமிழ வேற இந்து வேற இல்லன்றீங்க. சொல்றத கேளுங்க. கமலஹாசன் வந்துங்க தன்னை வந்து பச்சை தமிழ. அப்படியா? பச்சை தமிழ பரமக்குடி கமலஹாசன். பச்சை தமிழ. பரமக்குடி தமிழ. ஒத்துக்கிறீங்களா? அந்த பரமக்குடி தமிழனுக்கு இல்ல சார், ஒரு உலக நாயகன், ஒரு படைப்பாளி ஒத்துக்கிறீங்க. கர்நாடகாவுல எதிர்ப்பு தெரிவிக்கிறான். கர்நாடகாவுக்குள்ளே விடமாட்டேன்றான். அவருக்கு ஏன் பிரச்சாரத்துக்கு போனாரு இவரு? சித்தராமையாக்கு ஏன் பிரச்சாரத்துக்கு? அரசியல் வேற, தமிழர்ன்ற உணர்வு வேறயா இல்லையா? இதே தமிழனுக்கு பிரச்சனைனா நிக்கணுமா இல்லையா? இதே தமிழ் அர்ஜுன் சம்பத்துக்கு ஏன் அந்த தமிழன் ஜெயலலிதா அம்மா அங்க ஷூட்டிங் போனாங்க. ஷூட்டிங் போனும்போது இதே மாதிரி அங்க இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கன்னட மொழி அமைப்புகள், புரியுதுங்களா, அவங்க ஜெயலலிதா அம்மாவை சுத்தி அப்ப காவேரி பிரச்சனை தொடர்பா அவங்க ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணும்போது கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அம்மா வந்து தான் ஒரு தமிழச்சி அப்படின்னு நிரூபிச்சுட்டு அவங்களுக்கு கன்னடம் வெல்கன்னு சொல்ல சொன்னாங்க. சொல்ல முடியாதுன்னு மறுத்துட்டு வந்தாங்க. கமலஹாசன் அதான் பண்ணுகிறாரு. அப்படியா? அப்படிதான் பண்றாரு. அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதுன்றாரு. அவசரப்பட்டு பேசாதீங்க, அவசரப்பட்டு பேசாதீங்க. ஏன் என்ன? இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாள் இருக்குதுங்க சார். நீதிமன்றம் சொல்லி இருக்குது சார், புரியுதுங்களா? இல்ல சார், ஒரு தமிழன் தாழ்ந்து போயிடுவான்னு சொல்லாதீங்க சார். இங்க உட்கார்ந்துகிட்டு ஐயோ தமிழன் தாழ்ந்து போயிடுவான்னு சொல்லாதீங்க. அப்படிதான் சொல்றீங்க. மன்னிப்பு வெயிட் பண்ணுங்கன்றீங்க. கமலஹாசன் எப்பேற்பட்ட தமிழன்? என்ன சார் நீங்க தமிழனே தமிழர் தாக்கி பண்பாட்டுப்படி பிடிக்காத வாழக்கூடிய ஒரு கட்சி இந்து தான் தமிழன், தமிழன் தான் இந்துன்னு ஆமா, எதுக்கு வாய் சொல்ல? இதெல்லாம் என்ன வாய்ச்சு? நான் கமலஹாசன் ஆதரிச்சாலுங்கிற கட்டாயம் எங்களுக்கு வேணுமா சார்? கமலஹாசன் கமலஹாசன் ஆதரிக்கணுங்கிற நாங்க கமலஹாசனை தமிழனா பாக்குறீங்களா, இந்துவா பாக்குறீங்களா இல்லையா? கமலஹாசன் அத பாக்குறதுனாலதான் இந்த விஷயத்துல அந்த நீங்க கருத்துல பண்ணிட்டு நிக்கிறோம். இருக்கீங்க. இந்த நக்கல் உலகத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. கமலஹாசன் யாரை கிண்டல் பண்ணுவாங்க? நீங்க உங்களுடைய எவ்வளவு நல்ல அறிக்கை மனுஷன் அவரு. இந்து மக்கள் கட்சியின் அறிக்கை அவர் வந்து இந்து மக்கள் கொடுங்க. அறிக்கை என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. கமலஹாசன் பக்கம் அவரை நிக்கிறீங்களா, criticize பண்ண கன்னடத்து பக்கம் நிக்கிறீங்களா? எதையாவது சொல்லுங்க. நான் பிஜேபி பக்கம் நிக்கிறீங்களா? எதையாவது சொல்லுங்க. பரவாயில்ல எதையாவது சொல்லுங்கன்னா சார். எந்த விஷயத்துல கேக்குறீங்க? கமலஹாசன் இந்த விஷயத்துல விஸ்வரூபம் படம் வெளியான போது கமலஹாசன் பக்கம் நாங்க ஸ்ட்ராங்கா நின்னோம். இந்த விஷயத்துல நீங்க இந்த என்ன விஷயத்திலையும் இந்த விஷயத்துல நீங்க தமிழ் தான் விமர்சனத்தின் பால் மூத்த மொழி நிக்கிறீங்க. என்பதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நாங்க. மோடி பக்கம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கமலஹாசன் திமுக கொண்டு நிற்கிறாரு. அதான் பிரச்சனை. இருக்கிறார்ல. திமுக இந்த நாடகம் போடலாமா? ஏன் என்ன கமலஹாசன் நாடகம்? இந்த நாடகம் போடலாமா? ஏன் என்ன நாடகம் பண்ணாரு? அங்க போய் நீ எதுக்கு மொழி பிரச்சனை பேசுற? எதுக்காக தூண்டி விடுற நீ? வரலாறா இல்லையா? உன்னுடைய வரலாறா இல்லையா? எது வரலாறு? உன் வரலாறு என்ன சொல்லு? மோடி சொன்ன வரலாறு கமலஹாசன் மோடி சொல்லிருக்காரு. சொன்ன வரலாறு சொன்னாருங்க. அவர் சொன்ன இடம் ஐநா சபை. சரி, அவர் சொன்ன போது எங்க கன்னடத்துல இருக்கிறவங்க எதிர்த்தாங்களா, ஒரிசால இருக்கிறவங்க எதிர்த்தாங்களா, குஜராத்ல இருக்கிறவங்க எதிர்த்தாங்களா? ராஜ்குமார் தமிழ் தான் மூத்த மொழினாரு. ராஜ்குமார் ஃபேமிலி, புனித் ராஜ்குமார் இங்க வராருன்னா எங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது, ஒரு அன்பு இருக்கு, உறவு இருக்கு. அவர் ஏதோ சொல்றாரு. அங்க போய் கன்னட ரசிகர் உயிரே உறவே அப்படின்றாரு. அவர் வந்து வியாபாரமா பாக்குறாருங்க. அங்க ராஜ்குமார் ரசிகர்களையும் கவர் பண்ணிக்குவோம், புரியுதுங்களா? அங்க இருக்கிற ஆளையும் கவர் பண்ணிக்குவோம். ஏன் இதே நம்முடைய மொழியால் தமிழனாக நிமிர்ந்து நிற்கின்ற எங்களுடைய அண்ணன் கமலஹாசன் சித்தராமையா வந்து மேகேதாட்டுல அணைக்கட்டு அந்த விஷயத்துக்கு போது பேசித்தான் தீர்த்துக்கணும்னு ஏன் சொன்னாரு? நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வந்து பிஜேபி அணை கட்டுறதுக்கு நாங்க வந்து அணை கட்ட மாட்டோம், தமிழனுக்கு தண்ணி கொடுத்துருவோம் பிஜேபி சொல்லிச்சா? நாங்க பிஜேபி பத்தி பேசுறோமா கமலஹாசன் பத்தி பேசுறோம்? சார் நீங்க சித்தராமையா சொல்றேன் பேசுறீங்க சார். இதே கமலஹாசன் இந்த படத்தை எடுத்திருக்கின்ற ஐயா மணிரத்னம் இவங்க வீட்டுல குண்டு போட்டாங்க. மணிரத்னம் வீட்டுல எது குண்டு போட்டாங்க தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. ஏன் போட்டாங்க? மும்பை படம் இருக்கு இல்லையா, பாம்பே படம். ஆமா, அந்த படத்துல அவர் ஒரு காட்சி வச்சிருந்தார். அந்த காட்சி என்ன? நல்ல பாட்டு, உயிரே உயிரே அருவந்த சாமி, நல்ல இளம் ஹீரோ, அவர் பாடுவாரு, காதலி அங்கிருந்து ஓடி வருவா, அப்படியே பருதா கழுந்துரும். கழுண்ட உடனே நாமெல்லாம் அதை திரைப்படமா தான் பார்த்தோம். ஆனா எங்க ஊர் பாட்ஷா என்ன பண்ணாரு? கொண்டு வந்து அவங்க வீட்டுல குண்டை போட்டாரு. அப்ப நாங்க யார் பக்கம் நின்னோம்? மணிரத்னம் பக்கம் நின்னோம், புரியுதுங்களா? அதே கமலஹாசன் விஸ்வரூபம் படத்துல ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற பயங்கரவாதத்தை பத்தி எடுத்தாரு. அதுக்கு இங்க இருக்கிற ஆளெல்லாம் வந்து தியேட்டர் கொளுத்தவும் கமலஹாசன் என்ன சொன்னாரு? நான் கிளம்புறேன் ஊருக்குன்னாரு. நான் இந்த நாட்டிலே இருக்கலன்னாரு. அது வரைக்கும் ஆற்காடு இளவரசர், அதாவது நம்முடைய இங்க இருக்கக்கூடிய ஷெரீஃப், அவரு, ஹிந்து ராம், இவங்க எல்லாம் சேர்ந்து கம்யூனல் ஹார்மனி நடத்திட்டு இருந்தவங்க.
யாரால பாதிக்கப்பட்டாங்க? கமலஹாசன் யாரால பாதிக்கப்பட்டார்? இவங்களுடைய கருத்துரிமை யாரால பாதிக்கப்பட்டது? யாரால பறிக்கப்பட்டது? இப்ப எதனால? நீங்க ஒரு மோசமான ஒரு அரசியல் மொழியை அரசியலுக்காக பயன்படுத்துறீங்க, உங்க சினிமாக்காக நீங்க பயன்படுத்துறீங்க. உங்களுடைய மொழி வெறி அரசியலுக்காக பயன்படுத்துறீங்க. எத்தனை மேடைகள்ல மேடை போட்டு பலாயிரம் மேடைகள்ல பேசியிருக்கீங்க, ஆமாவா? பல மேடைகள்ல ஏறி பேசியிருக்கீங்க. கமலஹாசன் இப்படி இந்த மொழியை வச்சுதான் நம்ம அரசியல் பண்ணோம், இதை ஒரு விவாதமாக்கணும். கமலஹாசன் நாடகம் பேசலாரு நீங்க சொல்லுங்க சார். அவர் அப்படி பேசல சார். நிறைய இடத்துல சார் உயிரே உறவேன்னு புனித் ராஜ்குமார சொல்லி அவரை வரவேற்று, அதுல நடிப்பு சிறந்த நடிகர் கமலஹாசன். தமிழிலிருந்து தான் பிறந்தது கன்னடம், தமிழிலிருந்து தான் பிறந்தது தெலுங்கு, மலையாளம்னு உங்களுக்கு தெரியாதா வரலாறு? அப்படியா? தெரியுமா தெரியாதா? அவரே இப்ப தெரியாதுன்ட்டாரு. அதெல்லாம் சித்தராமையா கமலஹாசன் சொல்றாரு. மொழியியல் வல்லுனர். கமலஹாசன் மிகப்பெரிய மொழியியல் வல்லுனர், இந்து மக்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். இந்து மக்கள் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள், சரிங்களா? ஆமா தானே? தயவு செஞ்சு தமிழ்நாட்டு பக்கம் நில்லுங்க, தமிழர்கள் பக்கம் நில்லுங்க. இப்ப யார் பக்கம் நிக்கிறேன்? நீங்க ஒரு தெளிவு, உலக தெளிவுபடுத்துங்க. மூத்த மொழி தமிழ். உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் எங்க தலைவர் சொல்லிட்டு இருக்கு. சரி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்னரே தோன்றிய மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. இதை யார் சொல்றா? மோடி சொல்றா. இது ஏன் கமலஹாசன் சொல்லும்போது பிரச்சனை? கமலஹாசன் அரசியலுக்காகவும் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காகவும், அது மட்டுமல்ல, கமலஹாசன் அவர் சினிமாவுக்காகவும் ஒரு வியாபாரத்துக்காகவும், விக்ரம் படம் 400 கோடி, யாரு கூட கூட்டு இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்றா? ஏன் இதெல்லாம் சமாளிக்க முடியாதா? இண்டி கூட்டணினால. இண்டி கூட்டணி பணத்துக்காகவும் அவங்க அரசியல் சுயலாபத்துக்காகவும் இந்த நாடகத்தை நடத்துறாங்க. அவங்க படத்தை ப்ரமோஷன் பண்ணணும். கமல் மன்னிப்பு கேட்கணுமா கேட்க கூடாதா? கமல் ஏன் மன்னிப்பு கேட்காதவரா? கமல் மன்னிப்பு கேட்கறது பெரிய பதில் சொல்லுங்க. உங்க கேள்விக்கு மட்டும்தான் சார் பதில் சொல்றேன். மன்னிப்பு கேட்பவன் மகத்தான மனிதன், மன்னிப்பவன் மிகப்பெரிய மனிதன். இப்ப மன்னிப்பு கேட்கணும், அவர் மண்டியிடணும். அது எங்க வேலையா சார்? மண்டியிடணும். அதுதான் உங்களுடைய எல்லாம் சமாளிச்சு உலக நாயகம் மேல வருவார் சார், கவலைப்படாது. அவர் பார்க்காத பிரச்சனையா சார் சினிமா உலகம்? நீங்க எல்லாம் எந்த பக்கம் நிக்கிறீங்க? சொத்த வித்த விட்டு போட்டு போறாரு, இந்த நாடே வேண்டான்னு போனாரு. தமிழர் தமிழ்நாடு நீங்க எல்லாம் எந்த பக்கம் நிக்கிறீங்க? தமிழர் தமிழ்நாட்டு பக்கம் கிட்ட விட்டுருவோம். இதெல்லாம் தமிழர் தமிழ்நாடு பாரத நாட்டு பக்கம் தான் நிற்போம். எது? நாங்க எந்த பக்கம் நிற்போம்? நாங்க கமலஹாசன் பக்கம் நிற்போம்னு நினைக்கிறேன் சார். இது தமிழனுக்கு அவருடைய வியாபாரத்துக்கு நாங்க துணை போகணும்னு நினைக்கிறீங்க? அவருடைய சினிமாவுக்கு, அவருடைய அரசியலுக்கு அவர் வருவாரு, கோவப்பட்டு டிவி உடைப்பாரு, அதுக்கப்புறம் அவர் திறந்து வச்ச அந்த கதை வழியா வெளியே போய் திமுக கூட்டணி சேர்ந்துக்குவாரு. நாங்க அந்த பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். நான் உணர்வுபூர்வமா நான் சொல்றேன், உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழின்னு உணர்வுபூர்வமா இல்ல, ஆதாரத்தோட ஒரு பிரைம் மினிஸ்டரா கடிவாளம் கட்டின மாதிரி திமுக கூட யாரும் நிக்க கூடாது. யாருங்க சொன்னாங்க திமுக பக்கம் யாரு நிக்க கூடாதுன்னு? எங்க ஐயா மோடி திமுக கூட தாங்க நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரா? இப்ப யார் அனுப்பிச்சிருக்கிறாரு? எங்க? உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்றதுக்கு. சரி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எவ்வளவு நல்ல நடவடிக்கை. பாகிஸ்தான் 40 MP இருக்காங்க, 39+1. அந்த கடமையை கனிமொழி சரிவர செய்யறாங்க இல்லையா? செஞ்சிருக்காங்க. பாராட்டுமா இல்லையா? திமுகவோட நம்முடைய பிஜேபி நட்பு பாராட்டுதா இல்லையா? நட்பு பாராட்டுல கடமையை செஞ்சிருக்காங்க. தேசத்தின் பக்கம் நின்று தேசத்தின் பக்கம் நின்று திமுக தேசத்தின் பக்கம். ஆனா தமிழ்நாட்டின் பக்கம் நிக்க மாட்டாரு பிஜேபி. தமிழ்நாட்டின் பக்கம் என்னைக்கு திமுக நின்னது இல்ல. நான் வியாபாரத்தின் பிஜேபி மோடி நிக்கல. பிஜேபி எப்பவுமே வியாபாரத்தின் பக்கம் நிக்காது. பிஜேபி எப்பவும் தமிழின் பக்கம் நிக்கும். தமிழின் பக்கம் மோடி. லட்சணம் தமிழகத்தில் நீங்களே நிக்கல சார். நீங்களே சொல்றீங்க மோடி உலகம் பூரா போய் தமிழ் மொழி மூத்த மொழின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் அவரு தமிழ் பக்கம் எங்க ஊர்ல நிதி கொடுக்கல, எங்க மக்களை வஞ்சிக்கிறாருன்னு சொல்றாங்களே, அத அந்த மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்ட போட்டுறாங்களே திமுக. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பாருங்க, இப்ப கூடங்க இந்த ஏழைகளுக்கு 25% மாணவர்களை தனியார் கல்வி நிறுவனங்கள்ல படிக்கணும். ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு எங்க ஐயா எடப்பாடி கொண்டு வந்தது. மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையில ஏழைகளுக்கு கல்வி, தரமான கல்வி எட்டாக்கனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திட்டத்தின் கீழ ஏழைகளை கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்துவாங்க. அதுக்கு பணம் யார் கட்டுவா? அரசாங்கம் கட்டும் அந்த கல்வி கட்டணத்தை. இந்த 6 மாசமா நம்முடைய ஆள் இருக்காரு, எங்க ஆளு கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி மத யானைக்கு புஸ்தகம் எழுதி வெளியிட்டார் இல்லைங்களா? அவர் என்னங்கிறாருன்னா, ஏழைகளுக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாது அப்படிலாம் அவர் சொல்லல. அப்படிதான் சொல்லியிருக்காரு. நேத்து குலக்கல்வியை கொண்டு வந்து திணிப்பீங்க. அது யாருங்க சொன்னா? குலக்கல்வின்னு? குலக்கல்வி அப்ப கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் ஏத்துக்கிட்டாரா? 6 மாசமா 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 6 மாசமா
குலக்கல்வி ஏத்துக்கிட்டாரா? சார் தமிழ்நாடு சார் வேற நீங்க சார். பாண்டிச்சேரியில குலக்கல்வி ஏத்துக்கிட்டீங்களா? மற்ற ஏன் state சார் இப்படி எப்படி- போய் பேசிட்டே இருக்கீங்க? மற்ற state எப்ப வேற சார். பார்த்தாலும் தமிழ்நாடு தனித்து தான் சார் அதுதான் அடையாளம். தனித்து இது நிக்க முடியாதுங்க. இது இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அண்ணாதுரையே முன்னுதாரணம் அப்படி சார். இங்க இல்லைங்க. பார்த்தா கத்துக்கணும் எல்லாத்தையும். அண்ணாதுரையே அப்படி இல்ல, ஈவேராவே அப்படி இல்ல. ம். எல்லாம் மத்திய அரசை அனுசரிச்சு ஆதரிச்சு நீங்க இப்போவாது எங்க ஐயா ஸ்டாலின் வந்து இந்த யுத்தம் வந்தது இல்லைங்க, சொல்லுங்க. நம்ம ஆபரேஷன் சிந்து. ம். உடனே ஸ்டாலின் தேசிய கொடி பேரணி நடத்துறாரு. அண்ணாதுரை என்ன பண்ணாரு தெரியுமா? இந்தியா சீனா யுத்தத்தப்போ யுத்த நிதி வசூல் பண்ணாரு. சரி, யுத்த நிதி கொடுங்க, தேசத்தின் பக்கம் நின்னாரு. ம். எப்பவுமே தமிழ்நாடு தேசத்தின் பக்கம் தாங்க இருந்திருக்குது. ரைட்டுங்க. அது அதெல்லாம் அண்ணாதுரையா doubt இருந்தாலும் இல்லைங்க. சரி, கருணாநிதியா இருந்தாலும் சரி, இப்ப ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் சரி, கனிமொழியா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற சில வைத்தறிச்சல் பிடிச்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்தியாவுக்கு சுதந்திரமே வேண்டாம்னு சொன்னவங்க, அவங்க தான் எப்பவுமே தேச விரோதிகளின் பக்கம் நிப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நடக்குது கான்ஸ்டிடியூஷன் அரசாங்கம். என்ன சொல்லுது சொல்லுங்க. இங்க வந்து பல திட்டங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா எப்படி நாங்க இருக்கணும்? சொல்றதையும் கேட்கணும், எங்க கருத்தையும் நீங்க உள்வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆமா, ரூல்ஸ். சரிங்களா? நியாயம். அதுல அந்த அதுல rules அதுல நீங்க எந்த follow இடத்துல இப்படி பண்றது மாறி இருக்கும்? எங்க கிட்ட இருந்து நீங்க 10 ரூபாய் வாங்கினீங்கன்னா அதை கரெக்டா நீங்க கொடுத்துடணும் ரிட்டர்ன் பாருங்க, அப்படின்றது அது இப்படி முறை. இப்படி இப்படி சொல்லி மக்களை ஏமாத்தும். ஆமா சார், ஆமா. ஏங்க நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு அடிப்படை பொருளாதார அறிவு வேண்டாமா? நீங்க ஜிஎஸ்டி, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் இல்லைங்களா? இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை வந்த பிறகு அரசுக்கு வரி வருவாய் பெருகி இருக்கிறது. அந்த வரி வருவாய் வருகிற பொழுதே 50% தமிழ்நாடு போயிருது. நீங்க எத்தனை ட்ரிப் தான் இதுக்கு வகுப்பு எடுக்கிறது உங்களுக்கு சொல்லுங்க. இத்தனைக்கு அப்புறமும் நீங்க வந்து பூரா பணத்தையும் மத்திய அரசு வாங்கிருச்சு எங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்க உதயநிதி மாதிரி பொய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? உதயநிதி தான் சொன்னார், எல்லாம் போங்க நம்ம ஆட்சி வந்துடும், வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தான், ரகசியம் எங்களுக்கு தெரியும். உதயநிதி தான் சொன்னாரு, நம்ம ஆட்சி வந்த உடனே நகை கடன் ரத்து, நம்ம ஆட்சி வந்தா நாம வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு, நிதியை பூரா அவங்க வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பொய் பிரச்சாரம் சார், இதெல்லாம் பொய் பிரச்சாரம். நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனம் அம்பேத்கர் உருவாக்குனது. அதுல வந்து இந்தியா தட் இஸ் பாரத், புரியுதுங்களா? மத்திய அரசு வலிமையான அரசு, மத்திய அரசு தான் வலிமையான அரசு, மற்றதெல்லாம் நிர்வாகம், மாநில நிர்வாகம், மாநில அரசு, புரியுதுங்களா? அதனாலதான் இந்து மக்கள் கட்சி என்ன சொல்லுதுன்னா, அண்ணாதுரை அவர்கள் இருந்த பொழுது திராவிட நாடு கோஷம் முன்வைக்கப்பட்டது. அப்ப பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். அவர் வந்து இந்த பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி திராவிட நாடு தனிநாடுன்னு யாராவது கேட்டாங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். NSA, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். இப்ப எல்லாத்து மேலேயும் போடுறாங்க இல்லையா, அந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஒரு வருஷம் நீங்க ஜாமீன்ல வெளிவராம உள்ள வைக்கணும். உடனே அண்ணாதுரை சொல்லிட்டாரு, நாங்க வந்து திராவிட நாடு கோரிக்கை வலியுறுத்த மாட்டோம், ஆனா காரணம் அப்படியே இருக்குது, நாங்க இனிமேல் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அதுக்கப்புறம் எங்காளு ஐயா கலைஞர் வந்தார், மாநில சுயாட்சி, அது சம்பந்தமான விவாதங்கள் அரசியல்ல அப்படி ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருந்தது. கருணாநிதி ஐயா வந்த உடனே அவர் மத்தியிலேயே ஆட்சிக்கு வந்துட்டார். பிஜேபியோடய கூட்டணி சேர்ந்து மத்தியிலேயே மந்திரியாலாம் ஆயிட்டாங்க. அதான் கூட்டாட்சி. கூட்டாட்சி, புரியுதுங்களா? அப்ப அரசியல் சாசனம் என்ன வலியுறுத்துதுன்னா, மத்தியில் இருக்கிறதா கவர்மெண்ட், மத்தியிலே சுயாட்சி, ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஸ்ட்ராங் கவர்மெண்ட், அதுதான் கவர்மெண்ட் அரசு. அதனாலதான் மாநிலத்துக்குன்னு தனி கொடி கிடையாது, புரியுதுங்களா? மாநிலத்தில் என்ன தேசிய கொடி தான். கோட்டையில் நீங்க எந்த கொடி ஏத்தணும்? தேசிய கொடி தான் ஏத்தணும். தட் இஸ் கவர்மெண்ட். மாநில அரசு என்பது நிர்வாக வசதிக்காக, எப்படி நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை பிரிக்கணும் அது மாதிரி மாநிலங்களை பிரிச்சாங்க. முதல்ல அந்த பிரிட்டிஷ் செட்டப்ல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது, மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் 56ல மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு நெடிய அரசியல். இப்போ நாங்க என்ன வலியுறுத்துறோம்னா, அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? மத்தியில ஸ்ட்ராங் கவர்மெண்ட், சுயாட்சி, மாநிலத்துல கூட்டாட்சி. இதுதான் இந்து மக்கள். தப்பா சொல்றீங்க, நீங்க தான் தப்பா சொல்றீங்க. சொல்லுங்க, நான் அம்பேத்கர் சொன்னது சொல்றேன் சார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அது வந்து உங்களுடைய திராவிட எங்களுடைய கவர்ச்சிகரமான கோஷம். கோஷம் எல்லாம் இல்ல சார், இதுதான் உரிமைக்கான வழிகோல், உரிமை. இதுதான் ரூட், சரியான ரூட். இல்ல, இது பிரிவினைவாதம். எது பிரிவினைவாதம்? எது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சினா பிரிவினைவாதம் உங்களுக்கு? மாநில உரிமைக்கு இந்த நாடு வந்துங்க நல்லா தெரிஞ்சுங்க, இந்தியா வந்து மோடிக்கு தெரியலையா சார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு தெரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல, இந்த மழை வெள்ளம் என்ன பிரச்சனை, ஜிஎஸ்டி கட்டினா ரிட்டர்ன் அவங்க கொடுக்கணும்னு தெரியல, மக்கள் தவிக்கிறாங்க. மழை வெள்ளத்துல இந்த மாநில அமைச்சர் போய் மாட்டிக்கிட்டாரு, 3 நாள் அங்க தண்ணியில தவிச்சிட்டு இருந்தாரு. சரி, அங்கிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டுல ஹெலிகாப்டர் வந்து அவங்களை மீட்டாங்க சார். அது செய்யணும் சார், அதுக்குதான் சார் நீங்க இருக்கீங்க, அதுக்குதான் நீங்க, அதான அரசு சார், அதான சுயாட்சி. நீங்க கேட்டு கொடுங்க, நாங்க யாருன்னு காட்டுவோம்னு காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஆமா, நாங்க யாரு? இப்ப நீங்க நல்லா காட்டுறீங்களா? காட்டுங்க, வர்ற தேர்தலை பாத்துங்க உங்களை. நீ எத்தனை நாளைக்கு ஒன்றியம்னு சொல்லிட்டு இருப்பேன்னு பாக்கலாம். ஒன்றிய அரசு தான் இது. அதெல்லாம் நீ பாரு, இப்ப இப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்களே அந்த வார்த்தையை, இனி மத்திய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும்.
இல்ல இங்க தமிழ்நாட்டுல என்னவோ அதை கரெக்டா செஞ்சுட்டு செய்றாங்களா? மக்கள் என்ன ஓட்டு போடுவாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க அதுதாங்க. அதுக்கு தான் இப்ப வந்து அற்புதமான கூட்டணி அமைந்திருக்கு. சரி. என்னங்க மத்தியில மோடியுடைய ஆட்சி, எந்த கூட்டணி? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி 2 பேரு. ஆமா. வேற 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 யாரு வேணும்? யாருமே காணோம். வேற யாரு சக்தி? இதுவே போதுமா? வேற யாரு வேண்டியதில்லை. இதே இதே சக்தியே போதுமா? திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு இது பத்தாதா சார்? ஏற்கனவே பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் யார் பிஜேபியும் வராது, பிஜேபி கூட போறவங்களுக்கும் அப்படி வராது. யார் இதுதான் பிரச்சனை. அப்படி யார் சொன்னா? தமிழ்நாடு அப்படிதானே, தமிழ்நாடு சென்ட்ரிக்கா கடைசி 2-3 தேர்தல் அப்படிதானே இருக்குது. இந்த தேர்தல்ல மாறி ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் தான் இங்க பெரிய அளவுக்கு அந்த புரியோடி மைண்ட் செட்டை போயிருக்கு. நீங்க கட்டமைச்சு வச்சிருந்தீங்க. அந்த கட்டமைப்பு உடைக்கப்பட்டு விட்டது அண்ணாமலையார். அண்ணாமலையே போய் இல்ல சார். அண்ணாமலை எனக்கு அவருக்கு வேற பிறந்த நாள், அவருக்கு வேற ஆமா, வாழ்த்துன்னு அவருக்கு சொல்லிருங்க. வாழ்த்துக்கள்ங்க. ஆமா, ஆமா. அண்ணாமலை இல்லன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அவரே இப்ப தலைவரா அனுப்பிட்டு தானே வேற இப்ப கூட்டணியா வச்சிருக்குது. பிஜேபி ஒன்னும் குடும்ப கட்சி கிடையாது. ஆ. இது அண்ணாமலை கட்சியோ, அர்ஜுன் சம்பத் கட்சியோ, நயினார் நாகேந்திரன் கட்சியோ, நரேந்திர மோடி கட்சியோ கிடையாது. சரி. 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தலைவர். ம். இது பிஜேபியினுடைய வழக்கமான நடைமுறை. ம். அதுக்கு நீங்க அரசியல் உங்களுக்கு அண்ணாமலை பார்த்தா பயம். அதனால இந்த திமுக ஊடகங்கள் அவங்க வந்து அண்ணாமலை இல்ல, அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாங்க திமுக. தமிழ்நாட்டுல இங்க அண்ணாமலை மேல ஒரு ஷாக் இருக்கு. அவர் ஒரு அதிர்ச்சிக்குள்ளா உண்மையா இல்லையா? நபர்னா ஆ. திரு அண்ணாமலையே அப்படின்னா மாத்திருக்கவே கூடாதுல்ல. ஆனா மாத்திருக்காங்களே பிஜேபி. இது ஒரு தேசிய தப்பு கட்சி. பண்ணிட்டாங்களே அது சார். தப்பெல்லாம் பண்ணீங்க. ஆ. சரியா பண்ணீங்க. எவ்வளவு பெரிய இழப்பு பாத்தீங்களா? சரி, அதுல ஒரு இழப்பும் கிடையாதுங்க. ஆ. பிஜேபிக்கு மேலும் மேலும் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும். எங்க சார் சைலண்டாவே இருக்கு? யார் சொன்னா சைலண்ட்? திமுக வீழ்த்துறதுக்கு அதிமுக பிஜேபி போதாதான்னு கேக்குறீங்க. போதும். ஒரு சத்தமே ஏங்க, இல்லையா சார்? ஒரு திமுக பட்டாசு வெடிச்சு வீழ்த்துறதுக்கு கொண்டாடலையா சார்? எடப்பாடி போதுங்க. ஆ? ஏங்க திமுக கண்ணுல விரல விட்டு அடி போடுவார் எடப்பாடி. எம்ஜிஆருடைய தொண்டன், ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசி. ம். அதிமுகங்கிற அந்த கழகத்தினுடைய கொடியையும் அந்த அலுவலகத்தையும் அந்த கட்சியினுடைய 2 கோடி தொண்டர்களையும் கட்டி காப்பாத்தி 4 ஆண்டு கால அற்புதமான ஆட்சியை கொடுத்தவர். இந்த திராவிட இயக்கம் முதல்வரையே தலைச்சிறந்த முதல்வர் எடப்பாடி தான். நான் காமராஜரோட ஒப்பிடல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஜானகி இவங்க இந்த எத்தனை பேர்த்தோட ஆட்சி காலத்திலையும் நடந்ததை விட எடப்பாடியினுடைய கடந்த கால 4 ஆண்டு கால ஆட்சி நல்ல ஆட்சி. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் அவங்கள விட நல்ல ஆட்சிக்கு இந்த ஆட்சி. என்ன புகழ் பாடுறீங்க? புகழ் இல்லைங்க, உண்மை. எடப்பாடி 4 வருஷமா எப்படி கவர்மெண்ட் நடத்தினாரு? ஆ. எத்தனை கொரோனா அதனுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி நடந்ததுங்க? ஏடிஎம்கே பீரியட் ம். மழை வெள்ள நிவாரணம் எப்படி நடந்ததுங்க? ஏடிஎம்கே பீரியட்ல தாங்க எல்லா நல்லத்தையும் வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. எந்த ஆட்சி காலத்துல? ஆனா பிரச்சனை எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல பிரச்சனையே பிஜேபி தான் கிடையாதுங்க. பிஜேபியோட நல்லா கூட தெரிஞ்சு இருந்தா பாருங்க, அவருக்கும் பாருங்க நட்டம். கொஞ்சம் பொறுமையா நீங்க இருங்க. எவ்வளவு வானலாவி பாராட்டுறீங்க, அவருக்கு நஷ்டத்தை பாராட்டுறத ஒரு நஷ்டம் ஏற்படுறதே உங்க சகாக்கள் சில தாங்க. நேரத்துல நீங்க கூட இருந்தாதான் அவருக்கு பிரச்சனை. கிடையவே இல்லைன்னா கிடையாதுங்க. ஜெயிச்சுருவார் போல. சில நேரத்துல என்னங்க, சில நேரத்துல அரசியல்ல இது மாதிரியான நிகழ்வுகள் சகஜம்தான். நீங்க பாருங்க, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, மத்தியிலும் கூட்டணி ஆட்சி, மாநிலத்திலும் எடப்பாடியினுடைய ஆட்சி. ம். அந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும், நம்முடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள், ம். எடப்பாடி கேட்டாரு, சட்டசபையில கேட்டாரு, வேளாண் சட்டங்கள்னால என்ன பிரச்சனை சொல்லுங்க. விவசாயிகளுக்கு அவங்க வங்கி கணக்குல நேரடியாக 6000 ரூபாய் வரவேற்கப்படுதா இல்லையா? வேளாண் சட்டம் திரும்ப பெறப்பட்டது தெரியுமில்ல? அது ரெண்டாவதுங்க. ஆ. மத்திய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களும், அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து யார் ஆதரிச்சா? மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த குடியுரிமை சட்டம், அது பற்றி நாடு முழுக்க அவதூறு பிரச்சாரங்கள் நடைபெற்று இருந்தது போது. ஆமா, அச்சம் இருந்தது இல்ல என்னங்க, மக்களுக்கு, பயம் இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய உள்துறை அந்த நேரத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி 36 விருதுகளை வாங்கினார். உள்ளாட்சியில் அவ்வளவு பாலங்கள், அவ்வளவு அற்புதமான கட்டமைப்புகள். மத்திய அரசாங்கத்தினுடைய பொலிவுறு நகர திட்டம், மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களையும் முறையா அமல்படுத்தி. அப்ப என்ன கல்வி திட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா? அப்ப கல்வியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? கல்வி திட்டத்துல அல்லது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த அன்னபூர்ணா அந்தியோதயா திட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எல்லா திட்டங்களும் இங்கே முறையாக செயல்படுத்தப்பட்டது. மத்திய அரசு மாநில அரசு சுமூகமான உறவு இருந்தது. ஜல்லிக்கட்டு நடைபெற்றது இவங்க ஆட்சியில் தானே, மத்திய அரசு ஒத்துழைப்பினால தானே. 4 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தாருங்க. இந்த நீட் பிரச்சனைக்கு கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த 7% இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தது? எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. சோ மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்துழைப்போடு இருந்தால், மின்சார தட்டுப்பாடு இருந்ததா எடப்பாடி ஆட்சியில? தண்ணி பிரச்சனை இருந்ததா எடப்பாடி ஆட்சியில? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்ததா எடப்பாடி? இன்னைக்கு கூட அதை செஞ்சு திமுகவோடு ஒரு இணக்கமா போலாமே பிஜேபி. அதை செய்யறது இல்லையா? அதான் பிரச்சனையே. திமுகவை இன்னைக்கு நடத்தக்கூடியவங்க, திமுகவை நடத்தக்கூடியவங்க, அவங்களுடைய கூட்டணி கட்சியினர் இருக்காங்களா, கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள், இவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு நிர்பந்தத்தை, அவங்க எல்லாம் மைனாரிட்டி ஓட்டு தான் தங்களுக்கு கிடைக்குது, அதனாலதான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களா சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அதனாலதான் பாதிப்புங்க. இவங்க மைனாரிட்டி ஓட்டு இருந்தா தான் நம்ம முதலமைச்சராக முடியும், மைனாரிட்டி நமக்கு ஓட்டு போடணும், அந்த மைனாரிட்டி ஓட்டு வங்கி தனக்கு வரணும்னு சில நேரத்துல ஏடிஎம்கேக்கு ஒரு நம்பிக்கையை கொஞ்சம் உண்டு பண்ணி தான் அவங்க இடைக்காலத்துல
நம்ம கூட்டணியில இருந்து வெளியே போனாங்க. சரி, இன்னைக்கு அது இல்ல. ஆ. இன்னைக்கு திமுகவினுடைய இந்த ஆட்சியில இருந்து எப்படியாவது மக்களை காப்பாற்றணும். ஆ. அதுக்காக இந்த கூட்டணி அதுக்கு உருவாக்கு. ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நிச்சயமா ஏடிஎம்கே போடுவாங்க, பிஜேபிக்கு போடுவாங்களா? நிச்சயமா ஆ. பிஜேபிக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. மோடியினுடைய நல்ல ஆட்சி இன்னைக்கு திருமாவளவன் தமிழக- சொல்றாரு, அநியாயமா பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறதையும் விட்டுருவீங்க போல அது தெரியுது. திருமாவளவன் எப்பவுமே அந்த உள்குத்து அரசியல் எல்லாம் பண்ணுவாருங்க. அப்படியே அந்த பிரிக்கிறது அந்த வேலையில செய்வாரு. இல்ல அவருக்கு என்ன ஏடிஎம்கே மேல பெரிய கரிசனை நான் கேட்கறேன். பெரிய ஆடு கட்சி, நனையுது. நான் தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி, எதுவும் தப்பான ஒரு பாதையில போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் திருமாவளவன். ஏடிஎம்கே எல்லாம் ஜாதி வெறி கட்சி கிடையாதுங்க. திமுக மாதிரி ம். வெறும் தலித்துகளை அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தான் திமுக பயன்படுத்திக்கும். தலித்துகளுக்கு அதிகாரம் பதவி அதெல்லாம் திமுக என்னைக்கும் கொடுக்காது. பிஜேபி கொடுத்திருக்கா? பிஜேபி எத்தனை மாநிலங்கள்ல நாங்க ம். முதலமைச்சரா கொண்டு அது வந்திருக்கோம், அமைச்சரா கொண்டு அடையாளப்படுத்துறதுங்க, வந்திருக்கோம். அது அடையாள அரசியல். அடையாள அரசியலை கூட நடத்த முடியாது இவங்கனால, திமுகனால. ஏன் இங்கேயும் பதவியில் இருக்காங்க? நீங்க உயர் இந்தியாலேயே பதவியில. வன்கொடுமை மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் அதிகமா நடக்கிறது எங்கீங்க? புள்ளி விவரம் இந்தியா முழுக்க நடந்துனுங்க. இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுல தான் நடந்துனுங்க. அதிகம். திமுக காரன் ஜாதி வெறிய கோயிலுக்குள்ள விட மாட்டானுங்க. பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள வந்தா கண்டபடி திட்டுறாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ காட்டா பல இடங்கள்ல ஜாதி பிரச்சனை உருவாக்குறதே திமுக காரன் தானுங்க. கோயில் அவன் கட்டுப்பாட்டுல, ஊர் கிணறு அவன் கட்டுப்பாட்டுல, பஞ்சாயத்துல தண்ணி தொட்டி அவன் கட்டுப்பாட்டுல, அப்புறம் மலம் கலக்காம என்ன பண்ணுவான்? இல்ல அந்த இஷ்யூ அது இருக்குதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ரெட்டை டம்ளர் எங்க அதிகமா இருக்கு இந்தியாலே? இந்த முறை எங்க இருக்குது? ம். தமிழ்நாட்டுல தாங்க. காரணம் திமுக ஆட்சி தாங்க. சாதி வெறியனுங்க. பட்டியலின மக்களை என்னைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு திரும்ப கூப்பிட மாட்டாங்க தெரியுங்களா? 9 மாவட்ட செயலாளர் எதிர்ப்பு. அந்த பகுதிக்கு வரும்போது இது விடுதலை சிறுத்தை கொடியை சுத்தி வச்சுக்கணும். கேளுங்க, இல்லன்னு சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகளை. நான் மனசாட்சி தொட்டு வன்னி அரசு இது ஒரு பேட்டியிலேயே பதிவு பண்ணியிருக்கிறார். கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொது தொகுதிகளை நீ ஆசைப்படாத சொல்லியிருக்காரா? எங்க சொன்ன ஏது சொன்ன எம்பேட்டிலேயே அவர் சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்க பின்னால அவங்க திமுக மனமாற்றமாயி அதுக்கான மாறிக்குவாங்க. திருமாவளவன் அரவணைக்கிறாங்க சார். ரொம்ப திருமாவளவன் மேல இவ்வளவு கவலை, வன்னியரசு மேல இவ்வளவு கவலை சொல்லுங்க ரொம்ப பாக்கலாம். கவலை. உங்களுக்கு என்ன கவலை? அவங்க எங்களை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது யாரு? என்ன கவலை? நீங்க கிட்டே வரக்கூடாதுன்றாரு அவரு. ஐயோ, வேண்டாம். வன்னியரசு நாங்க ஐயோ, விட- அர்ஜுன் சம்பத் சார், அந்த பாதையில வன்னியரசு போறாருன்னா நான் இந்த போயிடல பாதையில போறேன். வன்னி அரசெல்லாம் கிறிஸ்துவரா மாறிட்டாருங்க. நீங்க நீங்க இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் ஏன், ஆதிக்கம் தான். இருங்க, விடுதலை சிறுத்தையே சார், கிரிப்டோ கிறிஸ்தவ சார். கட்சி தானுங்க. நான் என்ன கேக்குறேன், கிறிஸ்துவரா இருக்கட்டும் என்ன தப்பு, முஸ்லீமா இருக்கட்டும் என்ன தப்பு? அந்த ராஜேஷ் அவர் மறைந்த ராஜேஷ் கிரிப்டோ கிறிஸ்டின்னு நீங்க ஜி, எழுதுறீங்க. ஆமாங்க. சரி, அவர் கிறிஸ்டின்னு தான் யாரு இல்லன்னு அதை சொல்லுது. இருந்துட்டு அதை எங்க எதுக்கு பதிவு வாய்ப்பை பண்றீங்க? பறிக்கிறீங்க? எங்க அறிஞர் அது- மக்களுடைய வாய்ப்பை நீங்க சார், பறிக்கிறீங்க. சார் உங்களுக்கு சார், என்ன பிரச்சனை சார்? எங்க ஒருத்தர் பிரச்சனை அதான். கிறிஸ்டினா முஸ்லீமா இருக்க கூடாது, அதான் உங்க பிரச்சனை. இருக்க கூடாதுங்கிற பிரச்சனை இல்ல. எங்க ஏங்க என்னங்க சார், மறுபடியும் இதெல்லாம்? பாத்தீங்களா நீங்க? ஏங்க இது வன்மமா? நான் இது? சொல்றது ஏன் ஒரு உங்களுக்கு வன்மம் இவ்வளவு இல்ல. வன்மம்? சென்னை மாநகர மேயர், ராஜேஷ் மறைந்தா எவ்வளவு சார், விஷயத்தை சொல்றத எடுத்து கேளுங்க. பேசலாம். சென்னை மாநகர மேயர் அவருடைய அந்த மேயர் பிரியா இருக்காங்க இல்லைங்களா? ம். அது உண்மையான ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி. அவங்க அது எப்படி அந்த- கிரிப்டோ கிறிஸ்தவன் சேர்ந்துருக்காங்க? அவங்க அரிஜன சமூகத்தை சார்ந்தவங்க தான் சார். உங்களுக்கு என்ன சார் இந்த அது? இந்த இந்த டூப்ளிகேட் வேலை தான் வேண்டாம். என்ன டூப்ளிகேட்? எதுக்கு? என்ன டூப்ளிகேட்? நீங்க கிறிஸ்தவரா நீங்க வாழ்ந்து ஏன் ஆய்வு பண்றீங்க ஆய்வு பண்ணணும். சார்? அம்பேத்கர் அதாங்க சொல்லியிருக்காரு. சார், இந்துக்களுக்கு அர்ஜுன் மட்டும்தான் இடஒதுக்கீடு. அர்ஜுன் சம்பத் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. சார், கிறிஸ்தவ முஸ்லீம்கள் இந்தியர்கள், ஆனா இடஒதுக்கீடு கிடையாது. அர்ஜுன் சம்பத்துக்கு கிறிஸ்துவர் முஸ்லீம்னு ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி நிபுணர் ஏதாவது படிச்சுட்டு நீங்க ஒண்ணும் வரல. ஆமா, படிச்சுதான் அவங்க வந்தாங்க. அப்படி அப்படியே இருக்காங்க, ஏங்க, வாழ்ந்துட்டு ஏங்க, போறாங்க. எங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மெடிக்கல் சீட்டை, எங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கலெக்டர் பதவியை, எங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மந்திரி பதவியை இப்ப பாருங்க, 2 ராஜ்யசபா எம்பி, ஏடிஎம்கே ஒண்ணு, டிஎம்கே ஒண்ணு. சரி, நாடாருக்கு கொடுக்க வேண்டியது ம். கிறிஸ்தவ நாடார் ஆதரிச்சிட்டான். வில்சன் அண்ட் இங்கே இன்பதூர். ம். அப்ப இந்து நாடார் என்னங்க? மினிஸ்டர் கிறிஸ்தவ நாடாரு, எம்எல்ஏ கிறிஸ்தவ நாடாரு, சபாநாயகர் கிறிஸ்தவ நாடாரு. இல்ல நாடார் அப்ப தானே இந்து அவங்க. நாடார் என்னங்க? இல்ல சார், அவங்க நாடார் தானே. எப்படிங்க நாடார் பத்திரகாளியின் புதல்வன்? ஏங்க ஏமாத்துறீங்க? ஏசுநாதரை ஏமாத்தி தமிழர்களுக்கு எங்க தானே மக்களை கொடுத்திருக்காங்க. ஏமாத்துறீங்க. தமிழர்களுக்கு தானே சார், கொடுத்திருக்காங்க. தமிழனா பிரச்சனை. தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு தானே யாருக்குங்க? ஆ. எந்த கோட்டால கொடுக்குறீங்க? நாடார் கோட்டால தான் கொடுக்குறீங்க. அப்ப நாடார்ல இழிச்சு வாயினா? ஏன் நாடார்களை தூண்டி விடுறீங்க? நானா தூண்டி விடுறேன்? நீங்க தானுங்க தூண்டி ஏன் விடுறீங்க. நாடார்களை தூண்டி விடுறீங்க? நீங்க தாங்க கனிமொழி உங்களுக்கு நாடார். எதுக்கு நீங்க இந்த வேலை? தமிழிசை அம்மாவுக்கு எதிராக நீங்க கொண்டு வந்து என்ன சார், சொன்னீங்க? தமிழிசை நாடாரா? சார், இங்க சார், இந்த சாதியாவும் மதமாவும் பிளவுபடுத்த வேண்டாம். பிளவுபடுத்துனது யாருங்க? பிளவுபடுத்தாதீங்க. எங்க ஐயா கருணாநிதி தாங்க முத நீங்க பிளவுபடுத்தினாரு. பண்ணிட்டு இருக்கீங்க. காமராஜரை தோக்கடிக்கிறதுக்காக என்ன சார், பண்றது தெரியுமா? சார். கருணாநிதி என்ன போஸ்ட் போடுறாரு காமராஜரை தோக்கடிக்க? எங்களுக்கு சார், நான் சொல்றது எங்களுக்கு கேளுங்க. இந்த அரசியல் ஆதரிச்சு எங்க வச்சது மக்களுக்கு யாரு? நல்லவர்கள் கிறிஸ்தவர்கள். சார், வில்சன் நாடாராவும் பார்க்கல, இன்பதுரைய நாடாராவும் பார்த்தலாம் சீட்டு கொடுக்கல. அப்படி எல்லாம் அப்படி கொடுத்ததா தான் சொல்றாங்க. அவங்களால திமுக சார், அவங்க கட்சியே சொல்லிருக்குங்க. ஒரு கட்சிக்கு பாதுகாப்பு 2 ஏற்படும். கட்சியுமே சொல்லி இருக்குதுங்க. கிறிஸ்டின் நாடார் அதனால கொடுத்துருக்கோம். ம். ஏன்னா சர்ச்சில் டிசைட் பண்றாங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. கிறிஸ்தவருடைய ஓட்டு மொத்தமா கிடைக்கணும். ம். இந்த சாதி மத அரசியல் இந்த பிரச்சாரத்தை துவக்கி வச்சுதான் இருக்காங்க. ஐயா பெருந்தலைவர் காமராஜரை தோக்கடிக்கிறதுக்காக நாகர்கோயில்ல
கருணாநிதி தான் போஸ்ட் போட்டாரு. சரி. சிவகாமியின் மகன் காமராஜரா, மேரியின் மகன் மோசஸா? இந்த சாதி அரசியல் ஆரம்பிச்சு வச்சது, இந்த மத அரசியல் ஆரம்பிச்சு வச்சது, தேர்தலில் இப்படியான பிரச்சாரங்களை பண்ணுவது இதெல்லாம் திமுகவுக்கு தான் சார் கைவந்த கலை. நாங்க என்ன சொல்றோம், இதுல எங்க மக்கள், பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறாங்க சார். எங்க மக்கள் ஒருத்தன் டாக்டர் ஆயிருப்பான், எங்க மக்கள் ஒருத்தன் அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். எங்க மக்களுக்கு இப்ப எம்எல்ஏ எம்பி சீட்ல எங்க மக்கள் வர வேண்டிய இடத்துல கிரிப்டோ கிறிஸ்டின் வந்து உட்காந்துக்கிறான். எங்க விடுதலை சிறுத்தை கட்சியை கிரிப்டோ கிறிஸ்டின் தானே பிடிச்சிருக்கான் பூரா. எங்க கட்சியவே பூரா பிடிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தை உங்க கட்சியா? ஆமா, பின்ன என்ன, அது யாருக்கான கட்சி சொல்லுங்க? சரி சார், இந்து சமயத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. ஏன் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒரு அமைப்புக்குள்ளாரையோ, ஒரு இயக்கத்துக்குள்ளாரையோ, ஒரு கட்சியிலயோ, ஒரு பதவியிலயோ, ஒரு அதிகாரத்துக்கு அவங்க உங்களுக்கு ஏன் உடனே கசக்குது? அவங்க நல்லா வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. விட்டுருங்க. நாங்க எப்படி விட முடியும்? நாங்க எங்க மக்களுடைய வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, நாங்க ஒடுக்கப்படுகிறோம். யாரும் பதறல, பறிச்சிட்டீங்க, யாரும் பதறல, பறிச்சிட்டீங்க. அர்ஜுன் சம்பத்துக்கு யாரும் எங்க திமுக கட்சி போய் புடிச்சிட்டானுங்க கிறிஸ்தவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த கிறிஸ்தவன்? கருணாநிதி பேரனை மதம் மாத்திட்டானுங்க. எப்பவுமே கருணாநிதி அவர்கள் தான் எல்லாத்தையும் மாத்துவாரு. ஏடிஎம்கே இருக்கணும் கூட இங்க கொண்டு சேர்த்திடுவாரு. தீப்பொறியாரும் எப்படி பேசிட்டு இருந்தாருங்க ஜெயலலிதாவை. அந்த ஆளையே கொண்டு வந்து திமுக திரும்பவும் சேர்த்திக்கிட்டாங்க, இங்கிருந்து அங்க சேர்த்திக்கிட்டாங்க. அவங்க வீட்டுல போய் அவங்க வீட்டுல பழகி ஒரு காதல் திருமணத்தை நடத்தி, எப்படி சோனியா காந்தி இங்க வந்து ராஜீவ் காந்தி பிடிச்ச மாதிரிங்க உதயநிதி பிடிச்சி, உதயநிதி மேடையில பெருமையா சொல்றாரு நான் ஒரு கிறிஸ்தவர். சொன்னாரா இல்லையா? சொல்லி எங்க வயிறு எரியட்டுன்னு சொல்றாரு. சார், அவர் கிறிஸ்துவரா இருந்தா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க நாளைக்கு ஆட்சி பொறுப்பு அதிகாரம் ஏற்கனவே என்ன பிரச்சனை? ஏன் கிறிஸ்துவ இந்த நாட்டை ஆண்டா என்ன தப்பு? எங்களுக்கு இருக்கிற ஒரே நாடு இந்த நாடு தான். நாங்க இழிச்சு வாங்க இந்த நாட்டை விட்டு போட்டு போயிடுறதா? எல்லாருக்குமான நாடு சார். இல்லைங்க, எல்லாருமாவும் இல்லைங்க இல்லைங்க. இந்த பஜனை எல்லாம் எங்ககிட்ட பேசாதீங்க சார். இவ்வளவு ஏமாத்தாதீங்க. இவ்வளவு ஒரு குறுகலான பார்வையில் நீங்க எங்களுக்கு குறுகலான பார்வை இல்ல. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சுதந்திரமா வாழணும், நல்லா வாழணும், ஏதாவது சின்ன முடிவு நல்லா வாழணும், நல்லா வாழணும், நல்லா வாழணும். அதனாலதான் மதவெறியர்களா, சாதி வெறியர்களா உங்களை நல்லா வாழணும், நல்லா வாழணும். மதவெறியர்களா, சாதி வெறியர்களா, இஸ்லாமியர்களும் எங்களோட இணைந்து வாழணும். இணைந்து வாழ தெரியலையே. ஆனா எங்களுக்கு ஒரு நாடு இல்லையே. நாங்க எல்லாருக்குமான நாடுங்க. இல்ல, எல்லாருக்குமான நாடு. கிறிஸ்தவர்களா பாருங்க முதல்ல. நான் ரொம்ப உறவா அன்பா பாக்குறேன். என்ன விடவா நாங்க? நீங்க சொல்லுங்க, எங்களை விடவா? நாங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? 63 நாயன்மார்ல அவர் ஒண்ண வச்சீங்கன்னா அவருக்கு சேர்த்து கற்பூரம் காட்டுவோம். சரி, எங்க வீடுகள்ல எங்க கடைகள்ல தான் நீங்க 3 மதமும் 80 சம்மதமே வச்சிருப்போம். நாங்க ஒரு டூர் போறதா இருந்தா கூட இப்படி போய் நாகூருக்கு போய் அப்படி போய் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அப்படி வருவோம். ஆனா கிறிஸ்துவ நாட்டாண்டா உங்களுக்கு பிரச்சனை தப்புங்க. ரொம்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன் ஆளக்கூடாது? இப்படி சொல்ல ஏன் ஆளக்கூடாது? நாங்க எங்க நாட்டு விட்டுறலாங்கிறீங்களா சார்? உங்க தமிழனுக்கு அங்கீகரிக்கணும் சார். நீங்க பிரிவினைவாத அரசியல் அங்கீகரிக்கிறதுனால தான் இப்ப வந்திருக்கிறோம் ஆட்சியில. எங்களை அங்கீகரிச்சதுனால தான் நீங்க நரேந்திர மோடி பிரதமர். சாதி வெறி அரசியல நீங்க முன்னோக்கி எடுத்துட்டு போனீங்கன்னா மக்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்துன்னு சொல்றவன் எப்படி ஜாதி வெறினா இருக்க முடியும்? இந்துன்னு சொல்றவன் எப்படி மதவெறினா இருக்கு? இந்துன்னு சொல்றவன், ஹிந்துத்துவா பேசுறவன் ஒரு சனாதனி, அவன் எப்படி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவனா? இந்துத்துவா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இந்துத்துவா சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுங்க. இந்துன்ற உணர்வை இந்துத்துவா அரசியல பண்றீங்க. இந்துத்துவா அரசியல் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. நாங்க கிறிஸ்தவனையே நாளைக்கு சாதி மதவெறியே ஊட்டி வளர்க்கறது தான் எங்க தப்புங்க. சரிங்களா? தப்பு. இந்துன்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு சார். இல்லங்க, இருக்கு சார். எப்படி இந்துன்னா திருடங்கறீங்க? நீங்க போய் இந்துங்கற உணர்வு யாரும் சொல்லல. இப்ப எந்த இந்து சர்டிபிகேட்ல சலுகை வாங்குறதுக்காக நீங்க இந்துன்னு போட்டுக்கிறீங்க. திருமாவளவனுடைய சர்டிபிகேட்ல 93 94 காலகட்டங்கள்ல தீகாவினர் மயிலாப்பூர் வீதியில எப்படி எல்லாம் கோஷம் போட்டு போவாங்க. எப்படி போனாங்க? இன்னைக்கு ஆனா அப்படி கோஷம் போட்டு போக முடியாது. அவங்களுக்கே தெரியும் என்ன போக முடியாதா இன்னைக்கு. ஆனா நீங்க தேவையில்லாம ஒரு பதட்டத்தை போக முடியாதா? இன்னைக்கு பதட்டத்தை இல்ல போக முடியாதான்னு கேக்குறேன். இன்னைக்கு எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியும். இல்ல ஏமா ஆளுங்கச்சி அவங்க கூட இருந்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க இந்து உணர்வை ஊட்டல, நீங்க இந்துத்துவா வெறி, மத வெறி, சாதி வெறி தவறா தூண்டி விடுறீங்க. தவறா நீங்க தான் அப்படி தசை திருப்பீங்க. கிறிஸ்தவ நாடார் கொடுத்துட்டாங்க, ஐயோ இந்து நாடாரே பொங்கி எழு அப்படின்றீங்க. தூண்டி நாடாரே பொங்கி எழு, தூண்டி விட விழித்தெழு. இந்து நாடார்களுக்கு தெரியும். நல்லா நாடார் தாங்க சார், அவங்க செய்வாங்க. இல்ல செய்ய மாட்டாங்க சார். உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. உங்க பார்வையில ஏற்கனவே நாடார் சங்கத்தை புடிச்சிட்டாங்க, வியாபாரி சங்கத்தை புடிச்சிட்டாங்க. இத்தனை பேர் இருக்கான் வியாபாரி. அதெல்லாம் விக்ரமராஜா தான் தலைவர். அங்க இருக்கிற பாக்கி இருக்கிற நாடார் அண்ணாச்சி எல்லாம் அதையும் திமுக, சிஎஸ்ஐ, ஜெகத் கஸ்பர் இவங்க எல்லாம் சேர்ந்து அதையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்ப புதுசா கிளப்பிட்டாங்க, வன்னியன எம்பிசியில சேரு. நடத்துறது யாரு? மறை மாவட்ட ஆயிரம் மாநாடு நடத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? ஏன் சார் ஏசுநாதரை ஏமாத்துறீங்க? இத சொன்னா நாங்க ஏதோ பைபிளுக்கு விரோதம், கிறிஸ்துவுக்கு விரோதம் போய் பேசுறீங்க. ஆமா, அதுதான் நல்லா தெரியுது. இந்த பேட்டியை பாக்குறவங்க அவங்களே பைபிளுக்கு ஆதரவானவர்கள். பேட்டியை பாக்குறவங்க நல்லா தெரிஞ்சுங்க. நாங்க பைபிளுக்கு ஆதரவானவர்கள், நாங்கள் ஜீசஸுக்கு ஆதரவானவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானவர்கள். அப்படியா? ஆமா.
மதுரை ஆதீனம் சமீபத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் விஷயம் நீங்க கூட அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க, கண்டிச்சிருந்தீங்க இந்து மக்கள் கட்சி. அவர் பண்ணது என்ன அரசியல் அது சார்? என்ன ஸ்டண்ட் சார்? மதுரை ஆதீனம் யதார்த்தமா பேசக்கூடியவருங்க. அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவரை போய் நீங்க வந்து அரசியலுக்கு இழுத்து அதை இதையும் பேச வச்சு அவர் தேவையில்லாம இப்ப முஸ்லீம் வெறியில பாருங்க. முஸ்லீம் எதிர்ப்புல நின்னுட்டாரு. இஸ்லாமிய வெறுப்புக்கு வந்துட்டாரு. இஸ்லாமிய வெறுப்பு என்னங்க, கிறிஸ்தவ வெறுப்புங்கிறது ஒரு ஹிந்து, ஒரு சைவன், ஒரு வைணவன், அப்படி தன்னை முன்னிறுத்திக் கொள்பவன் எந்த காலத்திலும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோட வெறுப்பு கிடையாது. எங்களுக்கு அவர் பண்ணது என்ன? அது அவரும் அப்படி பண்ண மாட்டார். அது பண்ணதே அதானே, பண்ண மாட்டாரு. சோலைக்கண்ணன் வந்து வெறுப்பு பண்ணடான்னு சொல்ல, அவர் இப்படி வாய் தவறி பேசி இருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் மனநல பிரச்சனை ஏதோ பேசியிருக்காரு. சோலைக்கண்ணன் ஒண்ணு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதம் அப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்ல. அவர் பொதுவா ஒரு சர்ச்சை இது தேவையில்லைன்னு தான் சோலைக்கண்ணன் சொன்னார். எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் எடுத்தாரு? அது ஏதோ நடந்திருக்குது. அரசியல்ல பல நிகழ்வுகள் நடக்கும், புரியுதுங்களா? ஆன்மீக சாமியாரு ஆமா தானே, சைவ வழியே ஃபாலோ பண்ணணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும், அதுதானே அவர் வேலை. அதை விட்டு எதுக்கு இப்ப வந்து முஸ்லீம் வெறுப்பை கொண்டு வர? அந்த ஆதீனத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஆன சொல் மாலை ஓதும் அடி யார்கள் வாணியில் அரசாழ்வார் ஆணை நமது. யார் ஆட்சி பொறுப்புல இருக்கணுங்கிறத எங்க ஆதீனங்கள் தான் தீர்மானிக்கணும். செங்கோல் எது கொடுத்துருக்கணும். இப்போ அவர் பண்ண வேலைக்கு அவர் சொல்றது நடக்குமா? யாராவது ஒரு நபருடைய தவற ஒரு நிறுவனத்தினுடைய தவறா நீங்க நினைக்கக்கூடாது. சில நேரத்துல ஏதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும், அதை சரி பண்ணணும். அதுக்காக ஒட்டுமொத்த ஆதீனம், எங்க ஞான சம்பந்தர், எங்க தேவாரம், எங்க திருவாசகம் ஆதீனத்தை சொல்ல அது சரி பண்ணிக்க வேண்டிய எங்க ஐயா ஆதீனம் மதுரை ஆதீனம் இப்படி பண்ணிட்டாருன்ற வருத்தம் தான். வேற உங்க வருத்தம் மாதிரி தான் எனக்கு. ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க மறுபடியும் இந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு ஹிந்துத்துவா பேசக்கூடியவர்கள், நேஷனலிசம் பேசக்கூடியவங்க, முஸ்லீம் கிறிஸ்தவர்களை நேசிப்பவர்கள், சக மனிதர்களை நேசிப்பவர்கள், புரியுதுங்களா? சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். நாங்க எந்த காலத்திலையும் அவங்க மத உணர்வுகள், ஏன்னா நாங்க ஏற்கனவே மத உணர்வு புண்படுத்தி பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுடைய மத உணர்வை நாங்க புண்படுத்த மாட்டோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறதை எதிர்க்கிறது, ரோடு போடுறதை எதிர்க்கிறது, புரியுதுங்களா? வளர்ச்சி திட்டங்களை எதிர்க்கிறது, எந்த ஃபேக்டரி ஓடணும் ஓடக்கூடாது, துறைமுகம் இங்க வரணுமா வேண்டாமா, இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன சம்பந்தம்? யாருக்கு ஓட்டு போடணும், ஜமாத்துல இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும்னு தீர்மானம் பண்ணி ஃபத்வா விதிக்கிறது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோமே ஒழிய முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எதுக்கு நாங்க எதிர்க்கிறோம்? இப்பெல்லாம் ஆதீனங்களே சிலர் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆதீனங்கள் பண்ணணும், உட்கார்ந்துகிட்டு பேசிட்டாங்க. இதெல்லாம் இதையே தான் நீங்க சொன்னீங்கல்ல, மசூதியில நடக்கிறதையும் சர்ச்சில் நடக்கிறதையும் அவங்க எப்படி தீர்மானிக்கிறாங்க? நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சனாதனி மோடிக்கு ஓட்டு போடணும்னு ஒருத்தர் கேக்குறாரு. நல்லா தெரிஞ்சு நல்லதா நான் எப்படி பார்த்தா அவர் ஆதீனம் சனாதனிகள் மோடிக்கு ஓட்டு கேட்கிறாரு. அவரு மோடிக்கு ஓட்டு கேட்கணும், மோடிக்கு ஓட்டு கேட்கலாம், அது வந்து தப்பு இல்ல. ஆனா வந்து இங்க திமுகவுக்கு ஓட்டு கேட்டா உங்களுக்கு தப்பு. திமுகவுக்கு ஓட்டு கேட்டா தப்பு. ஓட்டு கேட்கறத சொல்லுங்க. சர்ச்சில் அது ஒரு மத நிறுவனம் இல்லையா? இவர் ஆதீனம் எங்க ஆன்மீக கூட்டத்துல நடத்தியா ஓட்டு கேட்டாரு அவரு? சார் இதெல்லாம் வந்து தவறா சொல்லாதீங்க. இதுவும் தவறு, அதுவும் தவறுதான் சார். இதுவும் தவறுதான் சார், அதுவும் தவறு. அதுவும் தவறுங்கிறீங்களா? தவறுதான். ரைட், ஓகே, ரெண்டுமே தவறுதான். சரி, ரைட், ஓகே. அந்த பொதுவாங்க ஹிந்து உணர்வாளர்கள், தேசியவாதிகள், அவர்கள் இத்தகைய அரசியலை விரும்ப மாட்டாங்க. என்ன மாதிரி பயணம் இருக்கும்? 26ல என்ன பண்ண போறாரு திரு? 26ல தமிழகத்தில் ஆட்சி மாற்றம். இந்த லஞ்ச ஊழல் என்னங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இந்த ஆட்சி மாறணும். திமுக கிட்ட மக்களை காப்பாற்றணும். அதுக்கு யாரால முடியும்? எடப்பாடியால முடியும், மோடியால முடியும். அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் நிச்சயம், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது. எடப்பாடியும் மோடியும் சேர்ந்திருக்காங்க, ஓட்டு போடலாம் அப்படின்னு ஓட்டு போடுவாங்களா? நிறைய. ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்காதா, எப்படா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே அந்த ஃபேக்டர்லாம் அடிபட்டு போச்சு. எப்பவுமே தேர்தல் நேரத்துல சில பேர் வந்து போவாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் அவர் வந்து போனாரு. இப்போ ஜோசப் விஜய் வந்திருக்கிறாரு. விஜய் அது என்ன ஜோசப் விஜய்? அவரே ஜோசப் விஜய்னு பெருமிதத்தோட சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு என்ன கஷ்டமா சார்? விஜய நாங்க விஜயா தான் சார் பார்த்தோம். எங்களுக்கு ஜோசப் விஜய்னு சொன்னதே நீங்க தான் சார். நானா தப்பு பண்ணிட்டீங்க சார். அவரே சொன்னார். அர்ஜுன் சம்பத்தும் எச் ராஜாக்களும் சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஜோசப் விஜயா எங்களுக்கு தெரியல சார். தெரியாது. ஏன் சார் இப்படி மத வெறுப்பையும் மத அடையாளத்தையும் ஏன் அவங்கள போய் ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு விஜயா தான் நாங்க பாத்துருக்கோம். விஜய்ங்கிறவர் யாரு? சரி, விஜய் ஒரு நடிகரா பாத்துருக்கோம். நடிகரா நாங்க பார்த்தோம், அவ்வளவுதான். அவரை போய் ஜோசப் விஜய் ஆமா நான் ஜோசப் விஜய்னு அவர் சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. எதுக்கு உங்களுக்கு இந்த அடையாளம்? அவர் அப்படி சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொல்லிட்டாரு. எதையோ ஆராய்ச்சி செய்யறது பெருமை விவசாயே இல்லையா? ஜோசப் விஜய்ங்கிறது சிறுமையா? அது பெருமை தானே.
அவரே பெருமைப்படுறாரு, விடுங்க ரொம்ப தூரம் நீங்க அதை இல்ல பத்தி இல்ல பேசிட்டு நான் இருக்காங்க. ஆமா என் அடையாளம் இதுதான் போங்க அப்படின்னு Very சொல்லிட்டாரு அவரு. அப்படி நிக்கிறதா நீங்க நல்லது. உங்க வேலையை அவர் பாருங்க. மட்டும் ஆமான்னு இல்ல, நீங்க உங்க வேலையை அவர் பாருங்க, மட்டும் நான் என் ஆமான்னு வேலையை சொல்லல. பாத்துக்கிறேன்ட்டாரு. உடனே ஜான் கூட சேர்ந்துக்கிட்டாரு. ம். அதுக்கப்புறம் நம்மாளு எங்காள் மார்ட்டின் ஐயா மாப்பிள்ளை ஆதவ் அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டாரு. சரி இப்போ எங்காள் புதிய பாதை சகாயம் அவர் போய் சேர்ந்துருக்கிறாரு. அவர் போல மக்கள் பாதை இன்னும் போகலையா? போல இன்னும் போல போகலாம். ம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த எப்படியாவது தமிழகத்துல ம். கிறிஸ்தவர்களை ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிடணும். ஒண்ணு திமுக மூலமா உதயநிதி முதலமைச்சர் அர்ஜுன் சம்பத் பேட்டியை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே எவ்வளவு கிறிஸ்துவ வெறுப்பு உங்களுக்கு நோ இருக்கு, வெறுப்பு இஸ்லாமிய மறுபடி வெறுப்பு இருக்குன்றது- திருப்பாதீங்க. இல்ல நான் பேசுவது உங்களுக்கு ஜோசப் நாங்க கிறிஸ்துவ நீங்க மத நாங்க வெறுப்பு சாதாரண கிறிஸ்தவ மக்களுக்கு நாங்கள் எதிர்ப்பல்ல. பாக்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிக்கட்டும். அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. நியாயமான நேர்மையான கிறிஸ்து விசுவாசிகள் அர்ஜுன் சம்பத் சொல்வதை ஏற்றுக்கொள்வார். ம். கிறிஸ்து விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளா பாதிரியாருக்கு விசுவாசிகளா? கிறிஸ்து விசுவாசிகள் பைபிளுக்கு விசுவாசிகளா அல்லது மோகன்லாசரசுக்கு விசுவாசிகளா? அத அவங்க தீர்மானம் பண்ணணும். கிறிஸ்து விசுவாச சபைகள் இல்லைங்களா, அவங்க கிறிஸ்துவ பத்தி பேசணும், ஆன்மீகத்தை பத்தி பேசணும், பைபிளை பத்தி பேசணும். அதை விட்டுட்டு அணு உலை வேணுமா வேண்டாமா, மின்சாரம் வேணுமா வேண்டாமா, துறைமுகம் வேணுமா வேண்டாமா, நாஞ்சில் பால் வாங்கலாமா இல்ல வேற பால் வாங்கலாமா, அல்லது அந்த மனோ மாதிரி தங்கராஜுக்கு நீங்க ஓட்டு போடலாமா வேண்டாமா, நீங்க என்னென்ன பேசுறீங்கன்றதை எடுத்து வச்சு வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். வரிசைப்படுத்தி சார், சொல்லுங்க 5 சார். முறை தொழுகை நடத்துறவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்கறவங்களுக்கும் இங்க என்னென்ன பண்ணணும், என்ன இங்க நம்ம பண்ணணும்? எந்த அளவுக்கு நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் சார். அவங்களுக்கு தெரியும் நீங்க இல்லையா? அவங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அதனாலதான் சார். சொல்றேன், நீங்க கிறிஸ்துவ பாடம் மக்களே எடுக்காதீங்க. கிறிஸ்துவ மக்களே இனிக்கோ இருதயராஜன் நம்பாதீங்க. ம், இனிக்கோ இருதயராஜ் இப்ப எப்பேற்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா? இனிக்கோ இருதயராஜ் ம். அவர் திமுக கூட்டணி எம்எல்ஏ. சரி ஆனா அவர் பேசுவது முழுக்க யாருக்கு பேசுறாரு? ம். மதவெறி பிடித்தவர்களுக்கு ஆதரவாக, ம். கல்வி நிறுவனங்களிலே மதத்தை திணிப்பவர்களுக்கு ஆதரவாக. ம். சார், எங்க கல்வியை பூரா அவங்க பறிச்சுக்கிட்டாங்க சார். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இந்து நாடார் உறவின் முறை கல்வி நிறுவனங்கள் கூடாது. அநியாயமா இருக்குது. மதமாற்றத்தை முத எதிர்த்தது நாடார் சமூகம் சார். எவ்வளவு மோசமா நடக்குது. இந்த நல்லெண்ணெய் இயக்கம், அப்புறம் இதெல்லாம் இந்த மதசார்பற்ற தன்மை பேசிக்கிட்டு இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்து கூட சேர்ந்துக்கிட்டு திமுகவுடைய நிழல்ல அவங்க மறைமுகமா சமூக நலத்துறையை கைப்பற்றிட்டாங்க, கல்வித்துறையை கைப்பற்றிட்டாங்க. இன்னைக்கு எங்க மக்களுக்கு எங்க சார் இருக்கு? எங்க மக்களுக்கு என்ன இருக்குது? இந்த நாட்டுல எந்த உரிமையும் இல்ல. எந்த மக்களும் எந்த ஆபத்தும் ஏற்படல. ஏற்பட்டுருச்சு. பயப்படுத்த வேண்டாம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யசபா எம்பி அவங்க முடிச்சிட்டாங்க. ஒண்ணும் திமுகலையும் முடிச்சிட்டாங்க, அவங்களும் முடிச்சிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் தெரியும் சார். எல்லா மக்களும் நான் தான் சொல்றேன், நல்லெண்ணமுள்ள கிறிஸ்துவ மக்களே சரி சரி சேர்ந்து வாழ்வோம். ரைட் சார். 26ல தெரிஞ்சிரும் சார் எல்லாமே. நான் நல்லா தெரியும். நீங்க ஆபத்துன்றீங்க. ஐயோ இங்க எந்த ஆபத்து வரல. 26ல எடப்பாடி ஆட்சி, மத்தியில மோடி, மாநிலத்துல எடப்பாடி. பார்க்கலாம் சார், காத்திருப்போம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.